ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்யா, சத்யா, திடீர் நீ எப்படி இங்க? இவ்வளவு நாள் எங்கடி போன? மொபைல் என்னாச்சு? ஏன் கான்டாக்ட் பண்ணல? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. இந்த ஊர்ல நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் யாரு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் பிரசிடென்ட் மகாலிங்கம் தான். என்னடி சொல்ற? உண்மைதான் சொல்றேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். தம்பி, வணக்கம் சார். ஒரே அலைச்சல தம்பி. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்துட்டு போன வந்தேன். ஏன் தம்பி, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு எப்படி செத்தான்றதை கண்டுபிடிச்சிட முடியுமா? அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். சரி தம்பி, நீங்க வேற வேலையா இருக்கீங்க, எனக்கு வேற தூக்கம் வருது. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. காலையில பாக்கலாம். சத்யா, சத்யா எங்கடா? சத்யா, சத்யா, ஏய் இங்க தானே இருந்தா? சத்யா, 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 ஏய் ஏய் சத்யா. சிட், கேமரா ஆஃப் பண்ணவே இல்ல. புஷ்பா, சத்யா, 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 திடீர் நீ எப்படி இங்க? இவ்வளவு நாள் எங்கடி போன? மொபைல் என்னாச்சு? ஏன் கான்டாக்ட் பண்ணல? என்னமா பிரச்சனை? எப்பயும் இவன் தானே அடி வாங்குவான். இன்னைக்கு என்னாச்சு? நடந்துக்கிறியா? அவ என்ன பண்ணான்னு கேளுங்க. அப்படி என்னதான்டா செஞ்சு போட்டா? ஆமா, இத வேற ஊரை கூட்டி சொல்லணுமா? அடியே, முழிக்க முடிய பாரு, அடிச்சு கேட்டுட்டு இருக்கல. என்னடி செஞ்சு தொலைஞ்ச? சொல்லுடி வாய் திறந்து. அவ எப்படி சொல்லுவா? ஏன் குடிக்கிற காசு கேடுங்கடி குடுக்கலையா? அப்படி குடுக்காம கூட பரவாயில்லையே, நான் பாட்டு கவுந்தரிச்சு படுத்திருப்பேனே. அட என்ன புள்ள, சோறு குழம்புக்கு சரியா செய்யலையா? அட நீங்க வேற என்ன, அவ என்னைக்குதான் சரியா செஞ்சா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்ப என்ன செஞ்சாரு சொல்லி தொலையாடா. உன் புருஷன் இல்லாதப்போ யாரா வீட்டுக்கு வந்து போனாங்களே, சொல்லி தொலையுண்டி. ஆடப்பாவி, டேய் புருஷன் பண்ணிட்டு 2 பேரும் இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி போடுங்க. இல்லன்னா ஊரை போட்டு உண்டியலான்னு பண்ணி போடுவாமா. அண்ணே, அப்புறமா வச்சு அடிச்சுக்கலான்னு வச்சு இந்த கோட்டை ஒரு சொட்டு மீது உடனே புரிஞ்சு போட்டாலே இந்த கோட்டாடி பண்ணி கோட்டு உனக்கு. ஹலோ, ஆமாங்க, வெளிச்சம் எடிட்டர் கருணாகரன் தான் பேசுறேன். ரிப்போர்ட்டர் சத்யா வெளில போயிருக்காங்க. நீங்க என்னன்னு தெரியல, 10 நாளாவே அவங்க மொபைல் எடுக்கல. இது யூஸ்வலாவே நடக்கிற விஷயம் தான், நானே விட்டுட்டேன். எனிதிங் சீரியஸ்? ஆமாங்க, அவங்க சத்தியமங்கலம் பக்கத்துல ஒத்த குதிரைங்கிற ஊருக்கு போயிருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னாச்சு? சத்யா இந்த ஊருக்கு தாண்டா வந்திருக்கா? ஒண்ணுமே புரியலடா. சொல்லு மாயா. கிருஷ்ணா, அக்கா கால் பண்ணாளா? இல்ல, இப்பதான் வெளிச்சம் எடிட்டர்ட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? சத்யா ஒத்த குதிரைங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கா. இப்ப நாங்களும் அங்கதான் இருக்கோம். ஒரு சக்தியை யாரும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாதென்றது விஞ்ஞானம். அதனால்தான் மறுபிறவி, பேய், ஆவின்னு சொல்ற ஆன்மாக்கள் இருக்குங்கிறது மெய்ஞானம். உடலை வேணா சுலபமா அழிச்சிடலாம், ஆனால் அவருடைய நினைவுகள் என்ற சக்தி நிலை என்னவாகும்? சிலது மூலத்திலேயே கரைந்துவிடும், சிலது மறுபிறப்பு எடுத்து வரும். ஒரு சில சக்தி நிலைகள் மட்டும் ஏதாவது நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கும். அதுதான் நம்ம பேய், ஆவி, பிசாசி என்று சொல்றோம். அது எங்க இருக்கு? ஏன், அது உங்க பக்கத்துல கூட இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. உடலோடு இருக்கும் போதே
எதுவுமே செய்ய முடியாத போது உடல் இல்லாத உயிர்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கூர்ந்து கவனித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். ஏய், என்னாச்சு? ஐயா மரம் விழுந்து கிடக்குதுங்க ஐயா. போய் பாரு. ஆ. பாத்தியா? இல்லைங்க ஐயா. சரி, வண்டி எடு. சரிங்க ஐயா. எவ்வளவு சரி உசுறு மட்டும் அந்த ஊர் விட்டு போகணும். உடம்பு போக கூடாது. புரியல. ஐயா வீடு வந்தாச்சுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார், கிருஷ்ணா டிடிவி ரிப்போர்ட்டர். தெரியும், சொல்லுங்க சார், அந்த வடிவேலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? அது நோ யூஸ். என்ன சொல்றீங்க? அந்த பையனோட தலை ஒரு பெரிய கல்லுல மோதினதுனால உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். யாராவது தள்ளி விட்டுருக்கலாம், இல்ல எதையாவது பார்த்து பயந்து கீழே விழுந்து கூட செத்து இருக்கலாம்னு டாக்டர் சொல்றாரு சார். இதை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது. மொரோவர் யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்ல. இனிமே தான் விசாரிக்கணும். உங்களுக்கும் யார் மேலேயாவது டவுட் இருந்தா உடனே சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வரேன் சார். see you. அப்பாவி ஜனகைய அருள் வாக்கல அடிமையா கடந்ததை மாத்தி ஒரே நாள்ல அடியோட சரிச்சிட்டியா. பெரிய ஆள் தான் நீ. பாபுராம் யோக சக்கரவர்த்தி அண்டத்தில் உள்ள பஞ்சபூதங்களையும் பிண்டத்தில் அடக்கி அபான வியான உதான சமான பிராணவாயுக்களை கட்டுப்படுத்தி சகல யோக கலைகளையும் கற்றுத் தேர்ந்து வாங்கின பட்டம்னு நினைச்சியா? அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும்
எனக்கு ஆசீர்வாதம் வாங்க வராங்க நினைச்சியா? அழகான பொண்ணுங்களை அணு அணுவா அனுபவிக்கத்தாண்டா வராங்க. அவ்வளவு பொண்ணுங்களுக்கு நான் எங்கடா போவேன்? அதான்டா யோகாங்கிற பேர்ல பொண்ணுங்களா வர வச்சு அவங்கள மயக்கி ஊட்டி கொடுக்கிறதுக்கு நான் போத்திக்கிட்ட போடுவதாண்டா யோக சக்கரவர்த்தி பாபுராம். வாக்குமூலத்துக்கு ரொம்ப நன்றி. பாண்டே டேக் ஓகேயா? ஓகே, பர்ஃபெக்ட் க்ளோஸ் அப். டேய், இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா. அடித்து கொல்லுங்கடா இவனுங்க. சத்தியடா.